தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்காக ஆவலோடு இணைந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் எல்லாரையும் அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளிலே நான் படிக்க போகிற சத்தியத்தின் தலைப்பு என்னவென்றால், பிரமாணமும் கிருபையும், லா அண்ட் கிரேஸ் என்ற தலைப்பிலே நாம் படிக்க இருக்கிறோம். நமது தியானத்திற்குரிய முக்கிய வசனம் வெளிப்படுத்தல் 14 அதிகாரம் 12 தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, முத்தூதை பற்றி நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். வெளிப்படுத்தல் 14 அதிகாரத்தில் உள்ள முத்தூதில் 6 தூண்கள் உள்ளதாக நாம் படித்து கொண்டிருக்கிறோம். நித்திய சுவிசேஷம், நியாய தீர்ப்பு, ஓய்வு நாள் என்றெல்லாம் நாம் வரிசையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் நித்திய சுவிசேஷம், நியாய தீர்ப்பு பற்றி நாம் படித்து விட்டோம். இன்றைக்கும் இன்னும் அடுத்த முறையும் தேவனுடைய பிரமாணம் பற்றி நாம் ஆராய இருக்கிறோம். முத்தூதில் இருக்கக்கூடிய 6 தூண்களில் முக்கியமான அடுத்த தூண் என்னவென்றால் காட்ஸ் லா, தேவனுடைய பிரமாணம். அதை குறித்து தான் நாம் படிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? ஜெபத்தோடு நாம் தியானிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்திய வார்த்தைகளை முத்தூதின் அடிப்படையிலே நாங்கள் ஒவ்வொரு தூணாக கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் சத்தியத்தை ஆண்டவர் ஆசீர்வதியும், உமது ஆவியினால் நிரப்பி கர்த்தர் வழி நடத்தும். இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும், கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரமாணமும் கிருபையும் என்று நாம் தியானிக்கிறோம். அன்பா பிரமாணமா? லவ் ஆர் லா? இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் பெரும்பாலானவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அன்பு மட்டும் போதும், அன்பு மட்டுமே போதும். பிரமாணம் என்பது 10 கட்டளைகள் அப்படின்னு சொன்ன உடனே, 10 கட்டளைகள் என்பதற்கு பிரமாணம், கட்டளைகள், கற்பனைகள் என்று வெவ்வேறு பெயர் இருக்கிறது. நியாய பிரமாணம் என்றெல்லாம் பைபிள் வாசிக்கிறோம். ஆகவே பிரமாணம் என்று சொன்னாலே அது கிரியைத்துவம், லீகலிசம், அதாவது இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் என்கிற கிரியத்துவம் தான் பிரமாணம். ஆகவே இந்த பிரமாணம் நமக்கு அவசியம் இல்லை என்று அநேகர் சொல்லுகிறார்கள் கிறிஸ்தவத்தில். ஆனால் அன்பான தேவப்பிள்ளைகளே, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அன்பும் பிரமாணமும் இணைந்தே செல்லும். லவ் அண்ட் த லா கோ டுகெதர். 1 தீமோத்தேயு 1 அதிகாரத்தில் 5 வசனத்தை பாருங்கள். அந்த வசனம் சொல்லுது, கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. பாருங்க, அப்போ கற்பனை, அன்பு, அதாவது அன்பு பிரமாணம் இரண்டும் சேர்ந்தே செல்லுகிறது. பிரமாணமே அன்பு தான். 10 கட்டளைகளை ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அன்பு என்று தான் சொல்ல வேண்டும். ரோமர் 13 அதிகாரம் 10 வசனம் பாருங்கள். அதில் படித்தோம் என்று சொன்னால், love is the end of the law, love is the fulfillment of the law. அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. 10 கட்டளைகளை ஒரே வார்த்தையில் அன்பு என்று சொல்லலாம். ஆக பிரமாணம் அன்பு என்பதை மறந்துவிடக்கூடாது. பிரமாணமே அன்பு தான். இந்த பிரமாணத்தினுள் அடங்கியிருப்பதும் அன்பு தான். பாருங்களேன், மத்தேயு 28 அதிகாரத்தில் மத்தேயு 22 38 40 வரையும் படித்து பார்த்தால், 37 40 வரைக்கும் படித்தால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 கட்டளைகள் கொடுத்தார். 1, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. 2வது, உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக. இது 2ஆம் பிரதான கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 22 40 வசனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்விதமாக சொன்னார். என்ன சொன்னார் பாருங்க, மத்தேயு 22 40 இவ்2 கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. இந்த நியாயப்பிரமாணத்துக்குள் இந்த 2 கற்பனைகளை ஏசு சொன்னாரே, இந்த 2 கற்பனைகளுக்குள்ள 10 பிரமாணம் அடங்கி இருக்கிறது. பாருங்கள், அதை சொல்லும்போது ஆண்டு எப்படி தான் சொன்னார், தேவனிடத்திலே முழு மனதோடு அன்பு கூறு, மற்றவர்களிடத்தில் அன்பு கூறு. அன்பு
பிரமாணத்தினுள் அடங்கி இருக்கிறது அன்புதான் என்பதை நாம் மறக்கவே முடியாது. ஏனால் வேதாகமம் அப்படித்தான் கற்றுக் கொடுக்கிறது. அன்பிற்கு விளக்கம் அளிக்க மனிதனால் முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு பெண்ணை பார்த்து, உன்னுடைய காதலனை நீ நேசிக்கிறாயா? டு யூ லவ் யுவர் லவர்? உன் காதலனை நீ காதலிக்கிறாயா, அன்பு செலுத்துகிறாய் அப்படின்னா, ஆமாம் ஐ லவ் ஹிம் ஸோ மச், நான் அவரை அதிகமாக அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னா, ஸோ அந்த அன்பு என்ன, அந்த அன்பை விளக்குங்கள்னு சொன்னால் அந்த பொண்ணு என்ன சொல்லுவாள்? அன்பு, நான் அவருக்காக காத்திருப்பேன், அவர்கிட்ட எவ்வளோ நேரம் பேசுவேன், அவருக்கு இதெல்லாம் சமைச்சு கொடுப்பேன், அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படி இப்படி தான் சொல்ல மொழிய அன்புக்கு என்ன விளக்கம் கொடுக்க முடியும்? மனிதனால் விளக்கம் கொடுக்க முடியாது. அதனால தான் பரலோகம் அதற்காகத்தான் அன்பை 2 அதிகாரங்களில் வர்ணித்துள்ளது. ஒன்று யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம், இன்னொன்று 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். பாருங்கள், இந்த 2 அதிகாரங்களை குறித்து சுருக்கமாக பார்க்கலாம். யாத்திராகமம் 20 10 கட்டளைகளின் அதிகாரம். 10 கட்டளைகள் முதல்ல எங்கே இருக்குன்னா யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம். 2வது எங்கே இருக்குது அப்படின்னா உபாகமம் 5ஆம் அதிகாரம். இந்த 10 கட்டளைகள் என்னவென்றால் அதனுடைய விளக்கம் தேவ குணத்தின் எழுத்து வடிவம், டிரான்ஸ்கிரிப்ட் ஆஃப் காட்ஸ் கேரக்டர். தேவனுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை ஆண்டவர் கற்பலகையில் எழுத்து வடிவத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அதுதான் 10 கட்டளைகள். 2வது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் அன்பின் அதிகாரம் என்று அழைக்கப்படுகிறது. அன்பை குறித்த ஈடு இணையில்லா விளக்கம் அதிலே அடங்கி இருக்கிறது. An incomparable description of love is written in 1 Corinthians chapter 13, written by Paul. பவுல் அதை ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். அன்பை குறித்து அவ்வளோ அழகா, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாயிராது, அன்பு அயோக்கியமானதை செய்யாது. பார்த்தீங்களா, அன்பை குறித்து அவ்வளோ அழகாக பரலோகம் வர்ணித்திருக்கிறது. ஏனென்றால் மனிதனால் அன்பை விளக்கவே முடியாது. அன்பான தேவ பிள்ளைகளை, அப்போ பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் அன்பை குறித்து 10 கட்டளைகளிலும், புதிய ஏற்பாட்டில் அன்பை குறித்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலும் அடங்கி இருக்கிறது என்பது நாம் மனிதலே பதித்து வைத்து கொள்ள வேண்டிய உண்மை. அன்பை விளக்க முடியாதது ஆகையால் அது தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. லவ் இஸ் மிஸ்அண்டர்ஸ்டுட் பிகாஸ் இட் cannot be explained. அற்பமாய் எண்ணப்படுகிறது, அந்த அன்பு அற்பமாயும் எண்ணப்படுகிறது. பாருங்களேன், தேசத்தின் மீது உள்ள அன்பால் மற்றவர்கள் கொல்லப்படுகிறார்கள், சுட்டு கொண்டுறாங்க. ஏன்னா அந்த தேசத்தின் மீது நான் அன்பாக இருக்கிறேன், தேசபக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தி மீது உள்ள அன்பால் மனைவி பிள்ளைகளை கணவன் கைவிட்டு விடுகிறான், இன்னொருத்தி ஓடி போயிடறான். பார்த்தீங்களா, சில நேரத்தில் அன்புக்கு எல்லையெல்லாம் போயிடுது. அன்புக்கு எல்லை வேண்டும், அன்புக்கு விளக்கம் வேண்டும். ஆகவே தான் தேவன் மெய்யான அன்பை விளக்குவதற்கு 10 கட்டளைகளை தந்திருக்கிறார். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய சபை சரித்திரத்தை சற்று பின்னோக்கி பார்க்க போகிறோம். அட்வென்டிஸ்ட் முன்னோடிகளும் அன்பின் பிரமாணமும், அட்வென்டிஸ்ட் பைனியர்ஸ் அண்ட் த லா ஆஃப் லவ். அட்வென்டிஸ்ட் முன்னோடிகள் தங்கள் வாழ்வில் நடந்த சம்பவங்களின் அடிப்படையில் 1840-45 இந்த மாதிரி காலகட்டம், அந்த காலகட்டம் தான் வருகை இயக்கம் உருவான காலகட்டம் வட அமெரிக்காவில். ஆகவே லட்சக்கணக்கானவர்கள் என்ன செய்தார்கள்? 2ஆம் வருகையின் செய்தியை கேட்டார்கள், அவருடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். சரிதானே? வில்லியம் மில்லர் என்ன பண்ணார்? இந்த வருகை சத்தியத்தை அநேகருக்கு சொன்னார். அவருடைய இயக்கம் மில்லர் இயக்கம் அல்லது வருகை இயக்கம், அட்வென்ட் மூமெண்ட் ஆர் மில்லரைட் மூமெண்ட் என்று அது அமெரிக்காவில் மிகவும் பிரபலமாக பரவியது. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் 1844 அக்டோபர் 22 என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். இயேசு வரவில்லை. 3000 பிரசங்கிமார்கள் மில்லர் இயக்கத்தில் இணைந்திருந்தார்கள். ஆண்டோட 2ஆம் வருகை 1844 அப்படின்னு சொல்லிட்டு 1844 இயேசு வருவார் என்று எல்லாரும் பிரசங்கம் பண்ணினார்கள். இயேசு வரவில்லை. மாபெரும் ஏமாற்றம் உண்டாயிற்று. அந்த ஏமாற்றத்தினால பெரும்பான்மையானவர்கள் விசுவாசத்தை மறுதலித்தார்கள். சிலர் இல்லை கொஞ்சம் பேர், அந்த ஏமாற்றத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பேர்
இன்னும் காத்திருந்து ஜெபத்தோடு வேதாகமத்தை ஆராய்ந்தார்கள். இதில் இந்த 2ஆம் வருகையின் செய்தி, ஏமாற்றம், இதிலெல்லாம் ஏதோ உண்மை அடங்கி இருக்கிறது என்று சொல்லி சிலர் உணர்ந்து இன்னும் வேதாகமத்தை ஆராய்ந்து தங்கள் தவறான புரிதலை சரி செய்ய முயன்றார்கள். சரிங்களா? அப்போதான் தேவனுடைய அன்பின் பிரமாணம் குறித்த விழிப்புணர்வு அந்த சிலருக்கு அதிகமாக உண்டாயிற்று. அன்பானவர்களே, இப்படி வேதாகமத்தை ஆராய்ந்தார்களே அந்த சிலர், மாபெரும் ஏமாற்றத்தை கடந்து வந்து தாக்கு பிடித்த சிலர், அப்படி வேதாகமத்தை ஆராயும் பொழுது பரலோக ஆசரிப்பு கூடாரத்திற்கு நேராக அவர்களது கவனம் திருப்பப்பட்டது. அங்கே பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில், இங்கே இந்த படம் பார்க்குறீங்க பாருங்க, வில்லி மில்லர் பக்கத்தில் ஒரு படம் இருக்குது. பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில், அதாவது உடன்படிக்கை பெட்டி, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அதாவது 2ஆம் அறை தான் மகா பரிசுத்தலம், அதுக்குள்ளே இருப்பது தான் உடன்படிக்கை பெட்டி. அதுக்குள்ளே 10 கட்டளைகளையும் கண்டார்கள் நம்முடைய முன்னோடிகள். தேவ பிரமாணம் அங்கே காணப்பட்டது. அதில் அந்த 4வது கற்பனை, ஓய்வு நாள் கற்பனை, மிகவும் பிரகாசமாக அவர்களுக்கு தெரிந்தது. தேவ பிரமாணத்தை அவர்கள் கண்டது நிமித்தம் சுவிசேஷம் மற்றும் பாவ நிவாரணம் குறித்த சத்தியத்தை ஆழமாக புரிந்து கொண்டார்கள். அந்த சத்தியத்தை அவர்கள் மெச்சினார்கள். ஆசரிப்பு கூடாரத்தை நல்லா படிக்க ஆரம்பித்தாங்க. ஏன் இந்த மாபெரும் ஏமாற்றம் என்று அவர்கள் ஜெபத்தோடு காத்திருந்து வேதாகமத்தை ஆராய்ந்த பொழுது அந்த சிலர், ஏமாற்றத்தை கடந்து வந்தும் விசுவாசத்தை மறுதலிக்காத அந்த சிலர் வேதாகமத்தை ஆராய்ந்தார்கள். ஆண்டவர் பரலோக ஆசரிப்பு கூடாரத்தின் தரிசனத்தை கொடுத்தார். 10 பிரமாணத்தை, பரலோகத்தில் மகாபரிசுத்தலத்தை கண்டார்கள். அங்கே உடன்படிக்கை பெட்டியை கண்டார்கள். 10 பிரமாணத்தை கண்டார்கள். அதில் ஓய்வு நாள் பிரமாணம் பிரகாசமாக இருப்பதை கண்டார்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம், அந்த பாவ நிவாரண ஊழியம் என்பதெல்லாம் குறித்த ஒரு வெளிச்சம் அவர்களுக்கு கிடைத்தது. அப்படி கிடைத்த வெளிச்சத்தை அவர்கள் மெச்சி கொண்டார்கள். ஆசரிப்பு கூடார சத்தியத்தை, அந்த வெளிச்சத்தை அவர்கள் மெச்சி, அதாவது பாராட்டினார்கள். அவங்க உணர்ந்து கொண்ட உண்மை என்னவென்றால், தேவனையும் பிரமாணத்தையும் பிரிக்கவே முடியாது என்றும் உணர்ந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, இந்த மாபெரும் ஏமாற்றத்துக்கு அப்புறம்தான் ஓய்வு நாள் சத்தியமும் நம்முடைய முன்னோடிகளுக்கு கிடைத்தது. ஓய்வு நாள் வேதாகமத்தின்படி 10 கட்டளைகளின்படி, 4ஆம் பிரமாணத்தின்படி 7ஆம் நாள் ஓய்வு நாள் தான், சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் என்பதை மிக தெளிவாக தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் அந்த மாபெரும் ஏமாற்றத்துக்கு அப்புறம். ஆக பிரியமானவர்களே, கர்த்தரும் கட்டளைகளும் இது குறித்த பார்வை முன்னோடிகளுக்கு தெளிவாக கிடைத்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த மீதமான திருச்சபை உருவாயிற்று. த லார்ட் அண்ட் த லா, 10 கட்டளைகள் தான் இறை அரசின் அஸ்திபாரம். 10 commandments or the law is the foundation of God's government. பரலோக அரசாங்கத்தின் அஸ்திவாரமே 10 கட்டளைகள் தான். வசனம் பாருங்க, சங்கீதம் 89:14 வாசிக்கிறோம். நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். ஆதாரம்னா அஸ்திபாரம். நீதினா என்ன பாருங்க, சங்கீதம் 119 172 வாசிக்கிறோம். உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள். அப்போ என்ன பார்க்குறோம்? ஆண்டோடைய சிங்காசனத்தின் ஆதாரம் அவருடைய கற்பனைகள். அப்போ என்ன பார்க்குறோம்? கடவுளையும் கர்த்தரையும் கட்டளைகளையும் பிரிக்கவே முடியாது. கடவுளின் கட்டளைகளை அற்பமாக நினைத்தல் அவரையே அற்பமாக நினைப்பதற்கு சமம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு திருச்சபைகள் அநேகர் 10 கட்டளை அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ அதெல்லாம் பழைய ஏற்பாடு, நம்ம புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி கற்பனைகளை அவமதிக்கிறார்கள். அது கர்த்தரையே அவமதிப்பதற்கு சமம். இப்போ ஒரு அட்டவணை பார்க்க போகிறோம். அந்த அட்டவணையில் கடவுளின் தன்மை, கட்டளைகளின் தன்மை என்னன்னு ஆராய்ச்சி பண்ணலாமா? The Lord's character
and the law's character. இந்த அட்டவணையை பாருங்களேன். இதில் 5 காரியங்கள் தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் அட்டவணை போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 20-25 காரியங்கள் போகும். உதாரணமாக 5 காரியங்களை மாத்திரம் பார்ப்போம். கர்த்தர் எப்படிப்பட்டவர், கட்டளைகள் எப்படிப்பட்டவை. பைபிள் சொல்லுது தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8. நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம்ல, கட்டளைகளின் சாராம்சமும் அன்புதான். ரோமர் 13:10. 2வது, தேவன் பரிசுத்தமானவர். உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். 1 பேதுரு 1:16 படிக்கிறோம். ஆண்டுடைய பிரமாணமும் பரிசுத்தமானதே. ரோமர் 7:12 நான் வாசிக்கிறேன், பாருங்கள். ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான். பார்த்தீங்களா, நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானது. கர்த்தர் பரிசுத்தமானவர், கட்டளைகளும் பரிசுத்தமானவை. 3வது, தேவன் நல்லவர், நன்மை செய்கிறவர். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர். சங்கீதம் 119:68 வாசிக்கிறோம். அப்போ கட்டளைகளும் நல்லவையே, நன்மையானவையே. நெகேமியா 9:13 பாருங்க. நீர் சீனாய் மலையில் இறங்கி வானத்திலிருந்து அவர்களோட, இஸ்ரவேல் ஜனங்களோட பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளும் கற்பனைகளும் ஆகிய உண்மையான பிரமாணங்களையும் கொடுத்தீர். பார்த்தீங்களா, தேவன் நல்லவர், அவர் கட்டளைகளும் நல்லவை. ரோமர் 7:12 ஏற்கனவே படித்தோம், திரும்ப பாருங்கள், அதனை தொடர்ச்சி வாசிக்கிறேன். ஆகிய நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. சரிங்களா, தேவன் நல்லவர், நன்மை செய்கிறவர், கற்பனைகளும் நல்லவை, நன்மையானவை. ஆண்டவர் நம்ம கட்டளைகளை கொடுத்துருக்கிறார்னா அவர் நல்லவர், நம்முடைய நல்லதுக்குத்தான் கட்டளைகளை கொடுத்துருக்கிறார். நல்லவர். தேவன் நீதி உள்ளவர். ஆதியாகமம் 18:25 என்ன வாசிக்கிறோம் பாருங்க. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ. பார்த்தீங்களா, அவர் நியாயாதிபதி, நீதி உள்ளவர். ஆதியாகமம் 18:25. பிரமாணமும் நீதி உள்ளது. ரோமர் 7:12 பாருங்க. கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும். கற்பனைகள் நீதி. சங்கீதம் 119:172 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்முடைய கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள். கர்த்தர் நீதி உள்ளவர், கற்பனைகளும் நீதியானவை. 5வது, தேவன் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று மல்கியா 3:6 வாசிக்கிறோம். எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்படின்னு படிக்கிறோம். கட்டளைகளும் மாறாதவை, நித்தியமானவை. சங்கீதம் 111 7 மற்றும் 8 பாருங்க. சங்கீதம் 111 7 8 வாசிக்கிறேன். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமானவைகள், அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள், அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள். என்றென்றைக்கும் உள்ள கர்த்தர் மாறாதவர். நேற்றும் இன்றும் என்றும் என்றென்றைக்கும் அவர் மாறாதவர். அவருடைய கட்டளைகளும் பாருங்க, அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள், அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள். அப்போ என்ன அர்த்தம்? ஆண்டோடைய கட்டளைகளும் மாறாதவை, நித்தியமானவை. கர்த்தர் நித்தியமானவர், கட்டளைகளும் நித்தியமானவை. பார்த்தீங்களா, 5 உதாரணங்கள் தான் சொல்லியிருக்கிறேன், 5 ஒப்பீடுகள். ஜஸ்ட் ஒன்லி 5 கம்பேரிசன்ஸ். இன்னும் 10-15 இருக்கு. இது போதும்னு நினைக்கிறேன். அன்பான தேவப்பிள்ளைகளை, ஆகவே கடவுளின் தன்மையும் கட்டளைகளின் தன்மையும் ஒன்றே. கர்த்தரையும் கட்டளைகளையும் பிரிக்கவே முடியாது. ஆனால் அந்த பரிதாபம், இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் கர்த்தரை உயர்த்தினாலும் கட்டளைகளை தாழ்த்தி விட்டது. லா அண்ட் கிரேஸ், பிரமாணமும் கிருபையும் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கிறோம். தேவனுடைய பிரமாணம் மாற்றப்படவே முடியாது. அதனால தான் சிலுவையும் கர்த்தரின் கல்வாரி மரணமும் சாத்தியமாயிற்று. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவி என்ன செய்யணும்? பாவம் செய்தவன் பாவி, அவன் மரிக்கணும். இதுக்கு மாற்று ஏற்பாடே கிடையாது. அதனால தான் இந்த பிரமாணத்தை மாற்ற முடியாது என்பதற்காக கிறிஸ்துவை என்ன செய்தார்? மனிதன் ஆனார். அதனால தான்
நியாயப்பிரமாணம் மாற்றம் செய்ய முடியாதது என்பதனால தான் கிறிஸ்துவே மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்தார். சிலுவையின் மூலம் தேவ அன்பையும் தேவ பிரமாணத்தின் மாறா தன்மையையும் கிறிஸ்து விளங்க பண்ணினார். இதை கண்டு நம்முடைய முன்னோடிகள் தேவனுடைய அன்பு தேவ பிரமாணத்தின் மாறா தன்மையை அவர்கள் அதிகமாக பாராட்டினார்கள். இந்த வெளிச்சம், இந்த சத்திய வெளிச்சம் அந்த மாபெரும் ஏமாற்றத்துக்கு அப்புறம் தான் நம்முடைய முன்னோடிகளுக்கு கிடைக்கிறது. இந்த சத்திய வெளிச்சம் இன்னைக்கு உலகமெங்கும் பரவ வேண்டும். இந்த சத்தியத்தை, இந்த பிரமாணம் என்ற சத்திய தூணை அன்று எங்கே வச்சிருக்காரு? முத்தூதிலே வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, தேவனுடைய பிரமாணம் இருக்கிறது, அது நமது ஆசிரியர். காட்ஸ் லா இஸ் அவர் ஸ்கூல் மாஸ்டர். பிரமாணம் நமது ஆசிரியர். பிரமாணத்தை, அதை 10 கட்டளைகளை பவுல் எப்படி குறிப்பிடுகிறார் பாருங்க. கலாத்தியர் 3 அதிகாரம் 24 வசனத்தில் வாசிக்கிறோம். கலாத்தியர் 3:24, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. அந்த உபாத்தி என்ற இடத்துல ஆங்கிலத்தில் பாருங்க ஸ்கூல் மாஸ்டர் என்று இருக்கும். உபாத்தினா ஆசிரியர், ஆசான் அப்படின்னு சொல்லலாம். உபாத்தி அதான் பேச்சு வழக்கில் வாத்தின்னு ஆயிடுச்சு. வாத்தியார், வாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த பிரமாணம் என்ன செய்யுது? நம்ம கிறிஸ்துவிடம் வழிநடத்தக்கூடிய டீச்சர், ஸ்கூல் மாஸ்டர் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அப்படின்னா அதுக்கு 2 காரணங்கள். ஒன்று, முதலாவது காரணம் என்னவென்றால், பிரமாணம் நமது கடந்த கால பாவத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. சுட்டி காட்டி மன்னிப்பை, பாவ மன்னிப்பை அடைய சிலுவையின் அடியில் நம்மை கொண்டு வருகிறது. சரிங்களா? ரோமர் 3:20 என்ன வாசிக்கிறோம்? ரோமர் 3:20 படித்தோம் அப்படின்னு சொன்னால் இப்படி இருக்கேன், பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறது அப்படின்னு படிக்கிறோம். இது பாவம் அப்படின்ற அறிவு நியாயப்பிரமாணத்தினால தான் நமக்கு வருகிறது. சரிங்களா? திருடுதல், கொலை, விபச்சாரம், இச்சை, இதெல்லாம் பாவம்னு நமக்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னா அந்த பிரமாணத்தை அறிஞ்சிருந்தால் தான் நமக்கு தெரியும். ஆகவே அந்த பாவத்துக்கு மன்னிப்பு தேவை. அந்த மன்னிப்பை எங்கே போய் அடையலாம்? இயேசுவிடம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுமா இந்த பிரமாணம்? அதை கொடுத்தவரிடத்தில் வழி நடத்தும். ஏனென்றால் அவர்தான் நம்மை மன்னிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7 படிக்கிறோம். 9ஆம் வசனம் சொல்லுது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய எல்லா அநியாயங்களையும் அநீதிகளையும் மன்னித்து நம்மை கழுவி சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? அப்போது நம்முடைய கடந்த கால பாவத்தை சுட்டி காட்டி பிரமாணம் நம்மை இயேசுவிடம் அவருடைய சிலுவையின் அண்டையில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நம்மை வழி நடத்துகிறது. அதனால தான் அது ஸ்கூல் மாஸ்டர். ஒரு ஆசிரியர் என்ன செய்வார்? மாணவனை வழி நடத்த வரல. அந்த மாணவனுக்கு அறிவு இருக்காது, ஒன்றுமே தெரியாது. அவனுக்கு ஆசிரியர் கற்றுக் கொடுக்கணும். அப்போ பிரமாணம் ஒரு டீச்சராக இருக்கிறது. 2வது, ஏன் அப்படி சொல்லியிருக்கிறார் பவுல் ஸ்கூல் மாஸ்டர், பிரமாணம் ஆசிரியர் என்று? பிரமாணம் நமது நிகழ்கால பலவீன நிலையை சுட்டி காட்டி, அதாவது நமக்கு பலனே இல்லை, எவ்வளவோ தவறுகிறோம், பாவம் செய்கிறோம் என்ற நம்முடைய நிகழ்கால நிலைமையை சுட்டி காண்பித்து பிரமாணத்தின்படி வாழும் பலனை இயேசுவிடமிருந்து பெற நம்மை நடத்துகிறது. பிரமாணத்தை யார் கொடுத்தா? ஆண்டவர் தான் கொடுத்தார். அப்போ பலன் எங்கே கிடைக்கும்? கொடுத்தவர்கிட்ட தான் கிடைக்கும் என்று சொல்லி அந்த பலனை பெறுவதற்கு ஆண்டவருடைய பிரமாணத்தை நம்முடைய பலத்தினால் கடைபிடிக்க முடியாது, ஆனால் இயேசுவின் பலத்தால் கடைபிடிக்க முடியும். ஆகவே அதை கொடுத்தவரிடத்திலே பிரமாணம் நம்மை வழிநடத்தி செல்லுகிறது. பாருங்கள், எசேக்கியேல் 36:27 வசனம் வாசிக்கிறோம். உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து, பரிசுத்த ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். நடக்கவும் கைக்கொள்ளவும் செய்யவும் பண்ணுவேன். அப்போது ஆவியானவர் உள்ளே இருந்து என்ன செய்வாராம்? அவருடைய பிரமாணத்தின்படி நடக்கும்படி அவர் செய்வாராம். அப்போ அந்த பலனை யார் கொடுக்குறா? தேவன் தம்முடைய ஆவியினால் நமக்கு கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகையால்
நமக்கு இயேசுவும் அவரது அன்பும் பலனும் தேவை என்பதை நாம் உணர்வதற்கு உதவுகிற மாபெரும் சான்றுகளில் ஒன்றாக இந்த பிரமாணம் விளங்குகிறது. சரிங்களா? தேவனுடைய அன்பு இயேசுவிடம் நம்ம கொண்டு செல்கிறது பிரமாணம். அவருடைய அன்பை நமக்கு காட்டுது, அவருடைய பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறது. சரிங்களா? அந்த பலன் தேவை என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இயேசுவிடம் போக நம்மை காட்டுகிறது. அவ்வளோதான். பிரமாணம் நம்மை ரட்சிக்காது, பிரமாணம் நம்மை நீதிமான்கள் ஆக்காது. ஆனால் பிரமாணம் என்ன செய்யும்? இட் இஸ் a ஸ்கூல் மாஸ்டர் which leads us unto Jesus Christ. பிரமாணம் நம்ம இயேசுவிடம் கொண்டு செல்கிற ஆசிரியராக இருக்கிறது. அன்பானவர்களே, ஸோ இதெல்லாம் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே மீதமானவர்களின் நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும்? What should be the remnant stand? நம்முடைய சபை சரித்திரத்தில் 1840 மற்றும் பிற்பாடான வருடங்களில் நம்முடைய முன்னோடிகள் சத்திய தூண்களை ஆராய்ந்தார்கள். அப்படி ஆராய்ந்ததால் 1844 முதல் பிரமாணம் ரீதியாக 2 வித கருத்துக்கள் பரவின. ஒன்று என்ன அப்படின்னா, கட்டளைகளை கைக்கொள்ள முடியும் என்ற ஒரு கருத்து. இரண்டாவது கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட்டளைகளை கைக்கொள்ளவே முடியாது. சரிங்களா? ஒரு சாரார் ஆண்டோடைய கட்டளைகளை கடைபிடிக்க முடியுன்றாங்க, இன்னொரு சாரார் அதெல்லாம் கடைபிடிக்கவே முடியாது. அப்போ முடியும் என்பதே மீதமானவர்களின் நிலைப்பாடு. அடுத்த ஸ்லைட்ஸ் நம்ம கவனிச்சுட்டே இருப்போம். முடியும், கட்டளைகளை கைக்கொள்ள முடியும் என்பது மீதமானவர்களின் செயல்பாடு. முடியாது என்பது பெயர் கிறிஸ்தவத்தின் செயல்பாடு. Remnants will stand for the law and the nominal Christianity will not stand for the law. சரிங்களா? When you don't stand for the law, you are not standing for the Lord. When you stand for the law, you stand for the Lord. நீங்கள் பிரமாணத்திற்காக நிற்கும் பொழுது கர்த்தருக்காக நிற்கிறீர்கள். நீங்கள் பிரமாணத்திற்காக நிற்காமல் போகும் பொழுது கர்த்தருக்காக நிற்காமல் போகிறீர்கள். இதாங்க சத்தியம். பாருங்களேன், மீதமானவர்கள், இது என்ன மீதமானவர்கள் சொல்கிறாரு, இது எங்கே இருக்குது பைபிளில் அப்படின்றீங்களா? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் மீதமானவர்களை பற்றி பேசுகிறது. இன்னும் பைபிளில் பல இடங்களில் பல ஏற்பாடெல்லாம் படிச்சிங்கன்னா மீதியாக இருக்கிறவர்கள், மீதியானவர்கள் அப்படிலாம் படிக்கலாம். ரெம்னன்ட், மீதியானியர்கள் அவங்க வேற, மிடியனைட்ஸ் அவங்க வேற. வெளிப்படுத்தல் 12:17 பாருங்களேன். அப்பொழுது வலு சிற்பமானது பிசாசு ஸ்திரீயின் மேல், ஆண்டோட திருச்சபையின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களும் ஆகிய. அப்போ தேவனுடைய சபை எது? சாத்தானுக்கு தேவனுடைய சபை மேலே கோபம். தேவனுடைய சபைனா யார்? ஆண்டோடைய கற்பனைகளை கடைபிடிப்பாங்க. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களாக இருப்பார்கள். இயேசுவும் இருப்பார், கற்பனைகள் அவங்ககிட்ட இருக்கும், கர்த்தரும் இருப்பார், கட்டளைகளும் இருக்கும். இவங்க தாங்க சபை. இந்த சபை தான் உண்மையான சபை. அவங்க மேலே தான் பிசாசுக்கு கோபம். சரிங்களா? தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. மற்றவர்களுடனே அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் அந்த வசனத்தை ஆங்கில வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஆங்கிலத்தில் அந்த வசனம் நான் போடலை, KJV கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் என்ற இடத்துல ரெம்னன்ட் அப்படின்னு இருக்கும். த ரெம்னன்ட் ஆஃப் ஹர் சீட், அவளுடைய சந்ததி. அவளுடைய சந்ததினா யார்? மெய்யான திருச்சபை, ஆதி அப்போஸ்தல திருச்சபை. அந்த மெய்யான திருச்சபையினுடைய மீதமானவர்கள், அந்த உண்மையான ஒரு சின்ன கூட்டம் கடைசி நாட்களிலே இருப்பார்கள், மீதமானவர்கள். இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் ஒரு வசனம் பாருங்க. 10ஆம் வசனம். எலியா ஜெபம் பண்றாரு. சேனைகள் தேவனாய் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை, அதாவது கட்டளைகளை தள்ளிவிட்டார்கள். உடைய பலிபீடங்களை இடித்து உடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். ஐ எம் த ஒன்லி ரெம்னன்ட் அப்படின்னு சொல்றார்.
நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன். ஆனால் ஆண்டு சொன்னார் பாருங்க 18ஆம் வசனத்தில், ஆனாலும் பாகாலுக்கு முடங்காது இருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாது இருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன். மீதமானவர்கள்லாம் யார்? சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு கூட்டம். அவங்கள தான் மற்றவர்கள் அப்படின்னு வெளிப்படுத்தல் 12:17 தமிழில் வாசிக்கிறோம், ஆங்கிலத்தில் ரெம்னன்ட்னு வாசிக்கிறோம். அந்த ரெம்னன்ட் அப்படின்னா மீதமானவர்கள். அப்போ அந்த வசனத்தை எப்படி படிக்கணும்? அப்பொழுது வலுசிற்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மீதமானவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. சரிங்களா? இப்போ மீதமானவர்கள் என்ன செய்வாங்க? இயேசுவை விசுவாசிப்பாங்க, அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பார்கள். சரிங்களா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டோடைய கற்பனைகளை பற்றி 3 வசனங்கள் தான் இருக்கிறது. அதில் முதல் வசனம் வெளிப்படுத்தல் 12:17. 2வது வசனம் பாருங்கள், வெளிப்படுத்தல் 14:12. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதில் விளங்கும் என்று கூறினான். கவனிச்சிங்களா? முதல் வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கும் ஒப்பிட்டு பாருங்கள். அங்கேயும் தேவனுடைய கற்பனைகள், இங்கேயும் தேவனுடைய கற்பனைகள். அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி, இங்கே இயேசுவின் மேல் உள்ள விசுவாசம். அங்கே படிக்கிறோம் மீதமானவர்கள், இங்கே படிக்கிறோம் பரிசுத்தவான்கள். கவனிச்சிங்களா? அப்போது இயேசுவின் மேல் விசுவாசம் வச்சு அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்கிறவங்க பரிசுத்தவான்கள். அவர்கள்தான் பரிசுத்தவான்கள். அவர்கள்தான் தேவனுக்காக உண்மையாக நிற்கிற, பின்வாங்கி போகாத, தடுமாற்றம் அடையாத மீதமானவர்கள். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் கர்த்தரை பற்றி கொண்டு விட்டது, கட்டளைகளை விட்டு விட்டது. இது என்ன விசுவாசம்? பார்த்தீங்களா? கர்த்தர் இருக்கணும், கற்பனைகள் இருக்கணும், அவங்க தான் மீதமானவர்கள். கர்த்தர் இருக்கணும், கற்பனைகள் இருக்கணும், அவங்க தான் பரிசுத்தவான்கள். இது 2வது வசனம் வெளிப்படுத்தல, கற்பனைகளை பற்றிய 2வது வசனம். 3வது வசனம் பாருங்களேன், பாக்கியவான்கள், பிளஸட் பீப்புள். வெளிப்படுத்தல் 22:14. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும். மனுஷன் அதை இழந்துட்டான் பாவத்தினால. ஜீவ விருட்சம் இப்போ எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படித்து பாருங்கள். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய், 12 வாசல்கள் இருக்குல்ல, வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள், பரலோக நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். பார்த்தீங்களா? மீதமானவர்கள், பரிசுத்தவான்கள், பாக்கியவான்கள். அவங்க என்ன செய்வாங்க? ஆண்டவருடைய, ஆண்டவர் முதல்ல, அதுக்கப்புறம் என்ன? அவருடைய கற்பனைகள். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அன்பான தேவ ஜனங்களே, இந்த 3 வசனங்களுமே கற்பனைகளை பற்றியே பேசுகிறது. இயேசுவின் வருகைக்கு முன்பாக இயேசுவின் அன்பையும் 10 கட்டளைகளின் மகத்துவத்தையும் உணர்ந்து அதன்படி வாழும், அதை அப்படியே அறிவிக்கும் உத்தமமான ஒரு ஜனக்கூட்டம் கர்த்தருக்கென்று எழும்பும் என்பதே வெளியாகமத்தின் வெளிப்பாடு ஆகும். சரிங்களா? லூக்கா 1:17 என்ன வாசிக்கிறோம்? லூக்கா 1:17 கர்த்தருக்கென்று உத்தமமான ஒரு ஜனத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக ஆண்டவர் யோவான் ஸ்நானனை பயன்படுத்தினார். அதே போல் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் உங்களை என்னை பயன்படுத்தி கர்த்தருக்கென்று உத்தமமான ஜனத்தை, கர்த்தரையும் அவருடைய கட்டளைகளையும் பின்பற்றக்கூடிய ஒரு ஜனத்தை எழுப்பும்படி கர்த்தர் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். யோவான் 14:15 என்ன வாசிக்கிறோம்? இயேசு சொன்னார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இஃப் யூ லவ் மீ கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். இயேசு நேசிக்கிறான்னு சொல்லிவிட்டு அவருடைய கட்டளையை விட்டுட்டோம்னா என்னங்க அர்த்தம்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்கள். அவருக்குள், இயேசுவுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். பார்த்தீங்களா? இயேசுவை நான் அறிவேன், இயேசுவில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். சரிங்களா? அன்பானவர்களே, அவர் நடந்தபடியே, அவர் எப்படி நடந்தார்? வசனம் பாருங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மிக அழகான ஒரு வசனம் வாசிக்கிறேன் பைபிளில் இருந்து. பாருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. பார்த்தீங்களா? கற்பனைகள், அன்பு அப்படின்னு படிக்கிறோம், பிரிக்க முடியாது.
நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்போது கற்பனைகளை நான் கை கொண்டேன் அப்படின்னு கிறிஸ்து சொல்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பிரமாணமும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசமும் இணைந்தே செல்லுகிறது. அப்படி தானே படித்தோம் அந்த 3 வசனங்கள். வெளிப்படுத்தல் 12, 17, 14, 12, 22, 14 ஆகிய 3 வசனங்களில் இதுவே முடிவுக்கால மீதமானவர்களின் நிலைப்பாடு ஆகும். இதை தாங்க முத்தூது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உலக முடிவில் மாபெரும் சர்ச்சை, கிரேட் கான்ஃப்ளிக்ட் பிஃபோர் வேர்ல்ட்ஸ் எண்ட், உலகம் சீக்கிரமாய் முடிய போகிறது என்பதை வேதம் நமக்கு திட்டவட்டமாய் சொல்லுகிறது. அப்போ அந்த உலக முடிவுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக எது இருக்க போகிறது அப்படின்னா, கீழ்ப்படிதலா கீழ்ப்படியாமையா? இதாங்க சபைகளிலும் சரி உலகத்திலும் சரி ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்க போகிறது. அதாவது ஆண்டவருடைய 10 கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதா கீழ்ப்படியாமல் போவதா? இது ஒருவேளை கேட்குறதுக்கு லீகலிஸ்டிக்காக தெரியலாம். என்னங்க சும்மா கற்பனை கடைபிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு, இது கிரியத்துவம் போல் தெரியலாம். ஆனால் விசுவாசத்தின் கனி என்ன தெரியுமா? விசுவாசத்தின் கனியே கீழ்ப்படிதல் தான். அடுத்த ஸ்லைடு பார்க்கலாமா? விசுவாசத்தின் கனியே கீழ்ப்படிதல் தான். அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். பார்த்தீங்களா? இயேசுவில் இருக்கிற பிள்ளைகள், இயேசுவில் இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தைகளிலும் நிலைச்சிருக்கணும், அவர் கொடுத்துருக்கிற கட்டளைகளிலும் நிலைத்திருக்கணும், கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். பாருங்களேன், 10 கட்டளைகளுக்கு பேர் வார்த்தைகள். யாத்திரை 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படித்து பாருங்கள். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமாவன. அப்போ வார்த்தைகள் என்பது கட்டளைகளுக்கு இன்னொரு பேர் வார்த்தைகள். சரிங்களா அன்பான தேவ பிள்ளைகளே? ஆனால் இன்றைக்கு முழு கிறிஸ்தவமும், பெரும்பாலான கிறிஸ்தவத்தில் இருக்கிற எல்லாருமே, பெரும்பான்மை கிறிஸ்தவம் ஆண்டவருடைய பிரமாணத்தை உதாசீனப்படுத்துகிறதாகவே காணப்படுகிறது. இப்போ விசுவாசத்தின் கனி என்ன? கீழ்ப்படிதல். ஆண்டவர் விசுவாசிக்கிறவங்க அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவாங்க. அப்படியானால் முடிவில் விளங்கப் போவது மெய் விசுவாசமா பொய் விசுவாசமா? அதனால தான் தேவனுடைய முத்திரையா மிருகத்தின் முத்திரையா என்ற சர்ச்சையானது வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். முத்தூதில் 3வது தூதில் அது அடங்கி இருக்கிறது. ஆக வெளிப்படுத்தல் 14 படி விசுவாசத்தினால் ரட்சிப்பா கிரியைகளால் ரட்சிப்பா என்பதற்கிடையிலான ஒரு சர்ச்சை இருக்க போகிறது. சரிங்களா? தேவனுடைய முத்திரையா மிருகத்தின் முத்திரையா என்ற சர்ச்சையானது வெளிப்படுத்தல் 14 படி விசுவாசத்தினால் ரட்சிப்பா கிரியைகளால் ரட்சிப்பா என்பதற்கிடையிலான சர்ச்சையாக இருக்க போகிறது. சரிங்களா? தேவனுடைய முத்திரை மிருகத்தின் முத்திரை. தேவனுடைய முத்திரை என்றால் அவருடைய 7ஆம் நாள் ஓய்வு நாள் சனிக்கிழமை. மிருகத்தின் முத்திரை என்றால் வாரத்தின் 1ஆம் நாள் ஓய்வு நாள், கத்தோலிக்கம் கொண்டு வந்த ஓய்வு நாள் ஆசரிப்பு ஞாயிற்றுக்கிழமை. சரிங்களா? அப்போது தேவனுடைய முத்திரையை பெற்று அதன்படி வாழுகிறவர்கள், ஓய்வு நாளை கடைபிடிக்கிறவங்க, உண்மையான ஓய்வு நாளை, பைபிள் சாபத் வேதாகம ஓய்வு நாளை கடைபிடிக்கிறவர்கள் விசுவாசத்தினால் ரட்சிப்பு என்ற சத்தியத்திற்கு அடையாளமாக இருக்கிறார்கள். போப்பு மார்க்கம் கத்தோலிக்க மார்க்கம் கொண்டு வந்த ஞாயிறு ஆசரிப்பை முக்கியப்படுத்துகிறவர்கள், மிருகத்தின் முத்திரையை மனதார பின்பற்றுகிறவர்கள் கிரியைகளால் ரட்சிப்பு என்பதற்கு அடையாளமாக இருக்கிறார்கள். ஏன்னா மனுஷன் கொண்டு வந்தது, மனுஷனுடைய கிரியை. ஆனால் பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு பெரும்பான்மை கிறிஸ்தவம் கீழ்ப்படியாமையை வெளிக்காட்டுகிறது. ஆண்டவருடைய பிரமாணத்துக்கு அதெல்லாம் கீழ்ப்படின அவசியம் இல்லை, அதெல்லாம் சிலுவையில் ஒழிஞ்சு போச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த கீழ்ப்படியாமைக்கு ஆதாரமாக அல்லது ஆதரவாக தவறாக காட்டப்படும் சில வசனங்கள் என்னென்ன பாருங்களேன். நிறைய வசனங்கள் இருக்குது. ஒரு சில வசனங்கள் ரோமர் 7:19, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். நான் தீமை தாங்க செய்கிறேன், என்னால் கட்டளை எல்லாம் கடைபிடிக்க முடியாது.
ரெண்டாவது என்ன வசனம் காட்டுறாங்க? ரோமர் 6:14, ரொம்ப அடிக்கடி காட்டக்கூடிய பிரபலமான வசனம். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். அப்போ 10 கட்டளை கொடுக்கும் பொழுது கிருபை இல்லையா? நோவா காலத்தில் கிருபை இல்லையா? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பிரியமானவர்களே, மனுஷன் என்னைக்கு பாவத்தில் ஆதாம் ஏவாள் விழுந்தார்களோ அப்போ இருந்தே ஆண்டவர் கிருபையாக தான் இருக்கிறார். சரிங்களா? நம்ம எல்லாரும் மேலும் பாவத்திற்கு முன்பு சரி பாவத்திற்கு பின்பு சரி ஆண்டவருடைய வருகை மட்டும் நம்ம மேலே கிருபையாக தான் இருக்கிறாரு. நம்ம இருக்கிற காலமே கிருபையின் காலம்தான். சரிங்களா? இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் புதிய ஏற்பாட்டுக்கு பிற்பாடு நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அது தப்பு. அன்பானவர்களே, இப்படி சொல்லிடுறாங்க, கிருபைக்கு நம்ம கீழ்பட்டிருக்கிறோம், நம்ம நியாயப்பிரமாணம் அவசியம் இல்லை. இது ஒரு தவறான வாதம். கலாத்தியர் 5:17 பாருங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. மாம்சம் தாங்க ஓவர் டாமினேட் பண்ணுது. மாம்சம்தான் எனக்குள்ளாக ஆதிக்கம் செலுத்துகிறது. எப்படி கற்பனையில் கடைபிடிக்க முடியும் என்று இந்த வசனங்கள் எல்லாம் காட்டுகிறார்கள். ஆனால் பாருங்க, கீழ்ப்படிதலுக்கும் ஏராளமான வசனங்கள் இருக்கின்றன. ரோமர் 8:37 இவை எல்லாவற்றிலேயும் துன்பமோ துக்கமோ துயரமோ பட்டயமோ மரணமோ நாசமோசமோ நிறைய பவுல் சொல்லியிருப்பார் ரோமர் 8. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. முற்றும் ஜெயம், கம்ப்ளீட் விக்டரி, மோர் தேன் கான்குவரர்ஸ் அப்படிதான் ஆங்கிலத்தில் படிக்கலாம். முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக நம்முடைய கர்த்தரால், நம்மிடத்தில் அன்பு கூறுகிற தேவனால் நாம் மாற முடியுமா? இதுக்கு என்ன சொல்ல முடியும்? மறுப்பே சொல்ல முடியாது. எபிரேயர் 13:20-21 பாருங்க. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். பார்த்தீங்களா, ஆண்டு நிச்சயமாரா இயேசு கிறிஸ்துவை கொண்டு பிதாவுக்கு முன்பாக பிரியமானதை நம்மில் நடப்பித்து நாம் அவருடைய சித்தத்தின்படி செய்ய நம்மை சகலவித நற்கிரியிலும் அவர் சீர் பொருந்தினவர்களாக மாற்றுவாராம். சரிங்களா? அவருடைய சித்தம்னா என்ன? 10 கட்டளை தாங்க அவருடைய சித்தம். படித்து பாருங்கள். ரோமர் 2:18 படித்து பாருங்கள். நியாயப்பிரமாணத்தினால் நன்மை தீமை இன்னதென்று அவருடைய சித்தத்தை வகையிருக்கிறாயே அப்படின்னு படிக்கிறோம். அப்போ அவருடைய சித்தம் எங்கே இருக்குது? 10 கட்டளை தாங்க ஆண்டோடைய சித்தம். சரிங்களா? பெரியமான தேவ பிள்ளைகளே, இன்னொரு வசனம் 2 Corinthians 10:4-5 எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். சரிங்களா? அந்த கீழ்ப்படியாமை சிந்தனைகள் எல்லாத்தையும் சிறைப்படுத்துகிறோம், கீழ்ப்படிதலுக்குள்ளே கொண்டு வருகிறோம். யாரால்? கிறிஸ்துவினாலே. சரிங்களா? அப்போது கிறிஸ்துவானவர் அவருடைய பிரமாணத்தின்படி நடப்பதற்கான பலனை நம்ம கொடுப்பார். சில சத்திய முத்துக்களை சுருக்கமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நம்ம படித்த பாடம் அதனுடைய சுருக்கம். பிரமாணம் தேவ ஜனத்தின் சிநேகிதன், சத்ரு அல்ல. சரிங்களா? சங்கீதம் 119:97 உமது வேதத்தில் நான் எவ்வளோ பிரியமாயிருக்கிறேன். அப்போது ஆண்டோட பிரமாணத்தை, வேதம்னா ஆங்கிலத்தில் பாருங்கள் லா அப்படின்னு இருக்கும். உமது பிரமாணத்தில் நான் எவ்வளோ பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம் அப்படின்னு பார்க்குறோம். கீழ்ப்படிதல் நீதியை கொண்டு வராது, நீதியே கீழ்ப்படிதலை கொண்டு வரும். சரிங்களா? இது அடுத்து ஒரு முக்கியமான சத்திய முத்து. கீழ்ப்படிதல் நீதியை கொண்டு வராது. நான் கீழ்ப்படிதனால ஆண்டு நீதியை கொடுத்துருவார், அப்படி கிடையாது. நீதியே, அவருடைய நீதி, இயேசுவின் நீதியே நமக்கு கீழ்ப்படிதலை கொண்டு வரும். சரி, அடுத்தது பாருங்க. பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதால் அல்ல,
இயேசுவுடன் விசுவாச உறவு கொள்வதாலேயே நீதியும் அதன் விளைவாக கீழ்ப்படிதலும் உண்டாகிறது. சரிங்களா? நான் கீழ்ப்படியதுனால அப்படின்னு கிடையாதுங்க. தேவனோடு வைத்திருக்கிற உறவின் அடிப்படையில் தான் நீதியும் அதன் விளைவாக, அந்த நீதியின் விளைவாக கீழ்ப்படிதலும் உண்டாகிறது. நான் பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறேன், அதனால் நான் எனக்கு நீதி கிடச்சிருது, அப்படி கிடையாது. தேவனோடு வச்சிருக்கிற உறவு சரியாக இருந்துச்சுன்னா அந்த நீதியும் கீழ்ப்படிதலும் நம்மிடத்தில் உண்டாகும். அன்பானவர்களே, பிரமாணத்தை கைக்கொள்வதால் தேவன் என ஏற்றுக்கொள்கிறார் என்பதல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் கீழ்ப்படிய அவர் பலன் அளிக்கிறார் என்பதே உண்மை. விளங்குச்சா உங்களுக்கு? அப்போ பாருங்களேன், பிரமாணம் ஒளிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் லீகலிஸ்ட்ஸ், அவங்க தான் கிரியத்துவவாதிகள். அவையில் ஆராதிக்கணும், அது வாக்கு இது வாக்குன்றாங்க பார்த்தீங்களா. ஆவியானவர் பிரமாணத்துக்கு விரோதமாக நடத்துவார் நம்மை? இல்லை. ஆவியானவர் அவருடைய கட்டளைகளுக்கு சார்பாகத்தான், ஆதரவாகத்தான் நம்மை வழி நடத்துவார். பிரியமான தேவ பிள்ளைங்களே, அப்போது நமக்கு கேள்வி எழும்புகிறது, இதெல்லாம் முடியுமா? ஆண்டோடைய கற்பனையை கடைபிடிக்க முடியுமா? திமிர்வாதக்காரன் நடக்க முடியுமா? நடந்தானே. அடுத்த பட்டியல் பாருங்க. செங்கடலை பிளக்க முடியுமா? ஆண்டவர் பிளந்தாரே. சூரியன் சந்திரன் நகராமல் நிற்குமா? யோசுவா காலத்தில் நின்றதே. கடல் மேல் ஒரு மனிதன் நடக்க முடியுமா? பேதுரு நடந்தானே. அன்பானவர்களே, அப்போ இதெல்லாம் நம்மளால் முடியாது தான். திமிர்வாதக்காரன் நடக்க வைக்க முடியாது, செங்கடலை மனுஷன் பிளக்க முடியாது, சூரியன் சந்திரன் நகராமல் மனுஷனால் நிற்க வைக்க முடியாது, கடல் மேல் மனுஷனால் நடக்க முடியாது. ஆனால் மனுஷனாலே கூடாதது தான், ஆனால் எல்லாம் தேவனாலே கூடும். சரிங்களா? அப்போ என்ன அர்த்தங்க? முடிவு என்ன? தேவ கிருபையினால் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய முடியும். 2 வசனங்களை நிறைவாக பார்ப்போம். பிலிப்பியர் 2:13, பிலிப்பியர் 4:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். பார்த்தீங்களா? அந்த விருப்பம், ஆண்டவர் கீழ்ப்படியுன்ற அந்த விருப்பத்தையும் அந்த கீழ்ப்படிதலையும் அந்த செய்கையையும் தேவன் நம்மில் உண்டாக்க வல்லவராயிருக்கிறார், அவருடைய தயவுள்ள சித்தப்படி. சரிங்களா? அந்த கீழ்ப்படுகிற விருப்பத்தை அவர் தான் நமக்கு தரணுங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு விருப்பம் இல்லாதனால தான் கட்டளை ஒழிஞ்சு போச்சு கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறோம் கிறிஸ்தவர்களை, மற்றவர்களை, அப்பாவி விசுவாசிகளை. பிலிப்பியர் 4:13 சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய, அவருடைய கட்டளைகளையும் கடைபிடிக்க பலன் கிறிஸ்து நமக்கு கொடுப்பார். ஆக பிரியமானவர்களே, நம்ம ஒப்பு கொடுப்போமா? தேவ கிருபை நமக்கு எப்பொழுதும் இருக்கிறது. அவருடைய பிரமாணத்தை கடைபிடிக்க பலனை தமது கிருபையின் மூலமாக தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஒப்படைப்போம், ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நீ கொடுத்த சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி. பிரமாணமும் கிருபையும் என்ற பாடத்தை முத்துவதின் அடிப்படையிலே நாங்கள் படித்தோம். தொடர்ந்து பிரமாணத்தை குறித்து படிக்க போகிறோம். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த பிரமாணமும் ஒரே தன்மை, ஒரே குணலட்சணம் உடையவை அப்படின்னு படித்தோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை பற்றி கொண்டு உம்முடைய கட்டளைகளை நாங்கள் உதாசீனப்படுத்தி விடாதபடி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கட்டளையின்படி நடக்கத்தக்கதாக உம்முடைய பலத்தை பெற்று நாங்கள் உம்முடைய கிருபையினால் கைக்கொள்ளத்தக்கதாக உதவி செய்யும். உம்முடைய கற்பனைகளை கடைபிடிக்கிறவர்களே மீதமானவர்கள் பரிசுத்தவான்கள், பாக்கியவான்கள் என்று படித்தோம். நாங்களும் அப்படிப்பட்டவர்களாக மாற கர்த்தர் எல்லாருக்கும் கிருபை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமேன். பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த கூட்டத்தில் சந்திப்போம். ஆமேன்.